அந்த நிறுவனத்தை தேர்வு செய்வது வந்து அவரவர்களோட பொறுப்பாக தான் இருக்குது. இன்னும் அதை வந்து லிஸ்டட் பண்ணலை. இந்த நிறுவனங்கள் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது லிஸ்டட் வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பண்ணல சார், நீங்கள் கூட பண்ணலாமா சார்? அது இப்போ மக்கள் ஏமாறுறது அதாவது சொல்லுங்கள். இல்லை, அது செய்ய முடியாது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருடைய நிறுவனங்களில் போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வாங்கி, இப்போ நான் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட யாராவது என்னுடைய கணக்கு வழக்குகளையும் என்னுடைய மற்ற விஷயங்களை கேட்கும்போது தரணும் தரலையோ அது என்னுடைய விருப்பமாக போயிடும். ஸோ அவங்கள போய் நிர்பந்தப்படுத்தி யாரும் வாங்க முடியாது, அதனால ரெகுலைஸ் பண்ண முடியாது. அரசுன்னு சொன்னால் அரசு கிட்ட நீங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களை சமர்ப்பிக்க வேண்டும்னா சமர்ப்பி தான் தீரணும். உங்களுடைய பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையுமே நாங்கள் போய் கேட்டால் அவங்க தருவாங்க, தராதே போயிடுவாங்க. அதனால நாங்கள் இந்த விஷயத்தில் தலையிடுறது இல்லை. இருப்பினும் நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸுக்காக சொல்றேன், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உங்கள் பகுதியில், அதாவது இது நம்ம சென்னையில் இல்லாத தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டீப்பா இருக்கக்கூடிய கிராமங்களில், ஊருங்களில் பல வருடங்களாக பரம்பரையாக இருக்கக்கூடிய நகை நிறுவனங்களை முதலீடு செய்யுங்க. அங்கே இருக்கிற தங்கத்து நகை சேமிப்பு திட்டத்தில் சேருங்க. அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும், எந்த தவறும் நடக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த பணத்தை வந்து மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை தங்கம் மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாக அது இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஓகே, தங்கத்தின் விலை வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்குமே இந்த கேள்வி, இந்த 1 லட்சம் தாண்டும் போது இது எப்போ தான் குறையும், எவ்வளவு குறையும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நீங்களும் பல முறை பதிவு சொல்லியிருக்கிறீங்க. இந்த 1 லட்சத்தை தாண்டி 2 முறை உயர்ந்திருக்கிறது கடந்த ஒரு மாதத்திற்குள். இந்த 1 லட்சத்தை தாண்டி என்பது 1 லட்சத்தை தாண்டி நின்று விடுமா, அல்லது 1 லட்சத்துக்கு கீழே ஒரு குறைவதற்கான வாய்ப்பு எப்போது ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? அது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க 1 லட்சம் தாண்டி நின்று விடுமா அப்படிங்கிறது. நின்றெல்லாம் விடாது. எப்பொழுதெல்லாம் தங்கம் விலை உயர்கிறதோ மீண்டும் ஒரு சின்ன ஒரு செட்பேக் வரும். சும்மா 1000-2000 ரூபாய் சவரத்துக்கு குறையும். உடனே எல்லாருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா தங்கம் விலை குறைச்சிட்டு வருது. குறையில, ஆக்சுவலி இன்னும் வந்து ஏறுவதற்கான முகாந்திரம் தான் விலை குறைப்பு. அதாவது 2000 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறையுது, ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் குறையுது. எல்லாமே ஒட்டுமொத்தமாக நீண்ட கால முதலீடாக நம்ம வந்து தங்கத்தை பார்க்கும்போது கடந்த கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டுதான் வந்திருக்கிறது. அதாவது விலை ஏறும், மீண்டும் ஒரு சின்ன அளவு குறையும், ஒரு செட்பேக் வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். எப்பொழுதுமே தங்கத்துடைய முதலீடுகள் நீண்ட கால முதலீடுகள் மட்டுமே இருக்க வேண்டும். குறுகிய கால முதலீடுக்கு தங்கம் உகந்தது அல்ல. நீங்க இப்ப வாங்கிட்டு 3 மாசமோ இல்ல 6 மாசம் பொறுத்து சார் நான் வாங்கினேன் எனக்கு பெரிய அளவு லாபம் வரணும், கண்டிப்பா வரவே வராது. நீங்க 1 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தான் வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது வந்து அதோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதனால நீண்ட கால முதலீடுக்கு தான். தங்கம் விலை குறைஞ்சிருவான்னு சொன்னால் குறையாது. நீங்க நம்பி முதலீடு செய்யலாம். ஆனா இப்ப இருக்கிற இந்த ரேட்ல தான் இருக்கும். இதோட பெரிய அளவில் ஒன்றும் குறையாது. குறைந்தாலும் ஒரு 95,000 வரவுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்புகள் இல்லை. அதாவது 95,000 என்பது 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் சவரனா ஒரு கிராமுக்கு 600 ரூபாய் குறையணும். அவ்வளவுதான், குறையவே குறையாது. இன்னொரு 6 மாசம் கழித்து கூட அந்த வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? 600 ரூபாய் ஒரு 6 மாசம் இல்ல, இல்லவே இல்லை, அறவே இல்லை. இல்ல 6 மாசம் கழிச்சு நம்ம மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சி சந்திப்போம். அப்போ 1.5 லட்சம் மேல இருக்கும், இல்ல 1.25 லட்சத்துக்கு மேல இருக்கும். அப்போ இது மாதிரி தான் பேசுவோம். கண்டிப்பா குறையாது. ஆனா 6 மாசத்துல 1.5 லட்சம் ஆவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா 1 லட்சம் ஆவதுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறியிருக்கீங்க. ஆனா வந்து என்னுடைய கணக்கு பிரகாரம் 2035 நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அது வந்து பேனிக், அதாவது மக்களை வந்து பயமுறுத்தும் விதமாக இருக்கும். பயமுறுத்துக்காக எதையும் சொல்லல. பெரிய அளவுல வந்து வேலை இருக்கும். தங்கம் வெள்ளி இரண்டுமே பெரிய அளவுல இருக்கும். இல்ல அடுத்த 6 மாசம். ஏன்னா உலகத்தினுடைய உண்மையான இல்லைங்க, நீண்ட காலமா உலகத்துடைய உண்மையான கரன்சி தங்கம் மட்டுமே. மீதி எல்லாமே பேப்பர் தான். ஒரே ஒரு நைட்ல ஒரு உத்தரவு மூலமாக எவ்வளவு ரூபா நோட்டுகளையும் பேப்பர்னு சொல்லிடலாம், இல்ல செல்லாதுன்னு சொல்லிடலாம், இல்ல மதிப்பு இழப்பீடு வரும். தங்கத்துக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பே இல்லை. சோ மக்கள் எதை நம்புவார்கள்? அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். உலகத்தையே உலுக்கிய கோவிட் தாக்கம், அந்த நேரத்தில் எல்லா பொருளுடைய விலையும் சரிந்தது. இடங்களை வாங்கறதுக்கு ஆள் இல்ல, பிளாட் வாங்கறதுக்கு ஆள் இல்ல, பிளாட்டை வாங்கறதுக்கு ஆள் இல்ல, இல்ல துணிக்கடையில வியாபாரம் இல்லை, எதையும் இல்ல. தங்கம் ஒண்ணுதான் விலை ஏறிச்சு, வெள்ளி ஒண்ணுதான் விலை ஏறிச்சு. பல மடங்குகள் அதில் முதலீடு செய்தவர்களுக்கு லாபத்தை கொடுத்தது கோவிட் சமயத்துல மட்டும்தான். அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு தங்கத்துடைய வெள்ளியுடைய தேவை தெரியுதுன்னு சொன்னால் மற்ற பொருட்கள் வந்து தன்னுடைய மதிப்பை இழக்கும். அப்பொழுதுதான் தங்கத்துடைய தேவை
உண்மையான அதோடைய அவசியம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். ஓகே. அப்படிதான் அந்த கோவிட் டைம்ல ஏற்பட்டது. வரும் காலங்களில் கூட பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியுடைய தேவை, அதனுடைய மதிப்பு எல்லோருக்கும் இன்னும் அதிகமாக தெரிய வரும். அப்பொழுது அதனுடைய விலை உயரும். அதாவது அது மீது முதலீடுகள் அதிகரித்து அதன் காரணமாக அதனுடைய விலைகள் வந்து உயரும். ஓகே, நிறைவான கேள்வி சார். இந்த தங்கத்தோட விலை உயர்வு என்பது வந்து இனிமேல் அதை விட இதுவரை இருந்ததை விட மிக அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறீர்கள். கடந்த ஓராண்டு காலத்தில் கூட ஒரு 40% அதிகமாக தான் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. இதனால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் என்றக்கூடிய நிரந்தர இந்த வைப்புத்தொகை வட்டி, இது தவிர மியூச்சுவல் ஃபண்ட் என்று அழைக்கக்கூடிய அந்த பரஸ்பர நிதி நிறுவன பங்குகளை வாங்குவது, ஸ்டாக் ஈக்விட்டி, இந்த ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை என்ற ஷேர் மார்க்கெட், இவை அனைத்தையுமே இனி வரும் ஆண்டுகளில் தங்கத்தின் சந்தை முடக்கி விடுமா, அல்லது அவை அப்படித்தான் இருக்கும், இது இப்படிதான் இருக்குமா சார்? அதையெல்லாம் தாண்டி நீங்க சொன்னீங்க பாருங்க, எஸ்ஐபி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு மற்றும் வைப்பு நிதி, இதுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய வட்டி அல்லது வருவாயை தாண்டி தங்கத்துடைய வருவாய் மிக அதிகமாகவே இருக்கும். அதற்கு உதாரணம் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பாருங்க. 2021 கோவிடுக்கு பிறகு இன்று தேதியிலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தங்கத்தினுடைய விலைகள் பல மடங்கள் உயர்ந்து கொண்டு வந்திருக்கின்றன. அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய லாபம் பெரிய அளவுல இருக்கு, முதலீடுகளுடைய லாபம். அதனால வரும் காலங்களில் இதே மாதிரியான நிலைமைதான் இருக்கும். வைப்பு நிதியை தாண்டி இதனுடைய லாபம் பெரிய அளவுல இருக்கும். நீங்க வேணா ஒன்று செய்யலாம். சப்போஸ் நீங்க ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ பிக்சட் டெபாசிட்ல போறீங்கன்னா 50% கோல்ட்ல போடுங்க, 50% பிக்சட் டெபாசிட்ல போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரிய வரும் எதன் மீது, அப்போ ரிஸ்க்கும் குறையும். அதனால அதுவும் செய்யலாம். ஒட்டுமொத்தமாக தங்கத்துடைய விலை மற்ற முதலீடுகளை தாண்டி பெரிய அளவில் வந்து லாபம் தரும் வரும் காலங்கள். ஓகே சார்.